மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தெலுங்கானாவின் ஜோகுலம்பா கட்வால் மாவட்டத்தில் திருமணமான ஒரு மாதத்திற்குள் புதுமண மாப்பிள்ளை கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணத்திற்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி பின்னர் மாப்பிள்ளையை சமாதானப்படுத்தி திருமணம் செய்து கொண்ட மணப்பெண்ணே இந்த கொலைக்கு முக்கிய காரணம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. கட்வால் மாவட்டத்தைச் சேர்ந்த 32 வயதான காந்தா தேஜேஸ்வர் தனியார் நில அளவையாளராக பணியாற்றி வந்தவர். இவர் கர்னூல் மாவட்டம் கல்லூரைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவரை நிச்சயம் செய்திருந்தார். ஆனால் திருமணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்பு ஐஸ்வர்யா திடீரென காணாமல் போனார். அவர் பிரபல வங்கியில் காசாளராக பணிபுரியும் ஒருவரை காதலித்து அவருடன் சென்று விட்டதாக குடும்பத்தினர் சந்தேகித்தனர். பின்னர் ஐஸ்வர்யா வீடு திரும்பி தனது தோழியின் வீட்டிற்கு சென்றதாகவும் யாரையும் காதலிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் திருமண செலவுக்காக தன் அம்மா சிரமப்படுவதை பார்த்து தான் வீட்டிலிருந்து வெளியேறியதாக ஐஸ்வர்யா தெரிவித்திருக்கிறார். இதனை நம்பிய தேஜேஸ்வர் குடும்பத்தினரை ஒப்புக்கொள்ள வைத்து திருமணத்தை நடத்தினார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஐஸ்வர்யாவின் நடவடிக்கைகள் மீது தேஜேஸ்வருக்கு சந்தேகம் எழுந்தது. அவர் அடிக்கடி தொலைபேசியில் பேசியது மற்றும் வீட்டை விட்டு அடிக்கடி வெளியே சென்றது தேஜேஸ்வருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தேஜேஸ்வர் தனது மனைவியை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஐஸ்வர்யா தனது காதலருடன் இணைந்து தேஜேஸ்வரை கொலை செய்ய திட்டமிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் நிலம் அளக்க வேண்டும் என்று கூறி தேஜேஸ்வரை காரில் அழைத்து சென்ற சிலர் அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்தனர். பின்னர் அவரது உடலை ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள கலேரு நகரி கால்வாய் அருகே உள்ள சுகாரிமெட்டு பகுதியில் வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். உள்ளூர் மக்களின் தகவலின் பேரில் காவல்துறையினர் தேஜேஸ்வரின் உடலை மீட்டு அடையாளம் கண்டனர். விசாரணையில் இந்த கொலைக்கு ஐஸ்வர்யாவின் தாயார் சுஜாதாவும் உடந்தையாக இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் காந்தா தேஜேஸ்வரின் மனைவி ஐஸ்வர்யா, அவரது தாயார் சுஜாதா உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கட்வால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டி ஸ்ரீனிவாச ராவ் பிபிசியிடம் தெரிவித்தார். மேலும் கொலையில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் கார் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். இந்த சம்பவம் மேகாலயாவில் நடந்த தேனிலவு கொலை வழக்கை நினைவூட்டுவதாக உள்ளது. அந்த வழக்கிலும் புதுமண தம்பதியர் தேனிலவுக்கு சென்றபோது மனைவி தனது காதலருடன் சேர்ந்து கணவரை கொலை செய்திருந்தார். இதேபோல் தேஜேஸ்வரின் கொலை வழக்கும் காதல் மற்றும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட சதி என காவல்துறை சந்தேகிக்கிறது. இந்த கொலை சம்பவம் கட்வால் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேஜேஸ்வரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நீதி கேட்டு போராடி வருகின்றனர். வழக்கு தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என காவல்துறை உறுதியளித்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.